ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அவனோட டைம் ஒதுக்கி அவனோட ஃபியான்சேக்காகன்னு சொல்லிட்டு ரிங் சூஸ் பண்ணுறதுக்காக வரான். ஆனால் அவன் ஒன்றும் சும்மா வரல, அவன் தான் பெரிய ஒர்க்காஹாலிக்காச்சே. ஸோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அவன் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். அவன் ஃப்ரெண்ட் அங்கே வந்த உடனே வந்துட்டு கேட்குறான், ஏன்டா வெட்டிங் பர்ச்சேஸ் பண்ணும் போது கூடமாடா வேலை செஞ்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு, அதை சீக்கிரம் சொல்லுன உடனே, நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இந்த டாக்குமெண்ட்டில் அந்த வில்லேஜ் ஹெட்டோட சைன் இருந்தால் போதும் அப்படின்ன உடனே, சரி ரொம்ப தேங்க்ஸ்ரா இதுக்கு, அப்புறம் கல்யாண ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த ஃப்ரெண்டோ இந்த தேங்க் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு அவளை நீ ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ, எனக்கு அதுவே வந்து போதும், அவள் மேலே இருக்க காதலுக்காக தானே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற, சும்மா வந்துட்டு உன்னோட அவள் கம்பேட்டபிளாக இருக்காங்கிறதுக்காக நீ ஒத்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாதுடா, நீ எதுவும் நான் யோசிக்காத, நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன், அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இப்போ நம்ம ஹீரோனோட வில்லேஜுக்காக. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோக்கு அந்த ஜப்பான் ப்ராஜெக்டில் அந்த கிளைண்ட் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஹீரோவோட எனிமி சிஓ இருக்கான் இல்லையா, டேச்சன், அந்த டேச்சன் வந்துட்டு இப்போ அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் அவங்க எப்படி வந்துட்டு ஒத்துக்கிறாங்க, இப்போ கூட நான் கேட்கும் போது அந்த டெண்டர் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, என்ன நடந்துட்டுருக்கீங்க, நான் சும்மா விட மாட்டேன், அவன் எப்படி இந்த டெண்டர் வந்துட்டு வாங்குறான் நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினோட வில்லேஜில் ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாலலாம் வந்து ஃபேமஸ் ஆனதுனால அந்த ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க, வியாபாரம் கலக்கட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாலாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஆனால் ஒரு ஆளை கூட காணுமேன்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு கார் வர எல்லாரும் ஓட்டம் போடுறாங்க, இப்படி இவங்க தான் நம்மளுக்கு இன்னைக்கு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஓடினதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அது ஹீரோட கார்னு தெரியுது. ஹீரோவும் எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தள்ளி போங்க, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே இடிக்கிற மாதிரி காரை ஓட்டிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கோ அதுக்கப்புறம் தான் வந்து பொறி தட்டுது, இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியோட சிஇஓ, இவங்க லேண்டை வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறா. ஸோ அதனால அவங்க அம்மா கிட்ட அவனை பற்றி சொல்லிட்டு பயங்கரமாக கடிஞ்சிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் அந்த வில்லேஜ் ஹெட்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வர, அவன் ஃபோன் எடுக்கிறேன்னு சொல்லி ரிங்கோடைய பாக்ஸை தெரியாமல் வந்து கீழே போட்டுடுறான். ஸோ அந்த ரிங் பாக்ஸ் கீழே விழுந்தது கூட தெரியாமல் நம்ம ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கிளம்பி வில்லேஜ் ஹெட்டை பார்க்கறதுக்கு வர, அவரும் ரொம்ப சோகமாக அங்கே நின்றுட்டு இருக்காரு. பிரிட்ஜு ஃபாக் பிரின்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னென்னவோ போய் சொல்லி ஏற்றி வச்சிருப்பாள்ல, அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவும் அங்கே வந்த உடனே, இதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சுமா இதை கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்ன உடனே, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், உங்களுக்கு தான் தெரியுமே இந்த மாதிரி சில வீடியோஸ் வந்துட்டு லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன், அதில் சைன் பண்ணுங்கள், 3 மாதம் டைம் தரேன், உங்களுடைய கடனெல்லாம் அடைங்க, அப்படி இல்லைனா இடம் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். 3 மாதத்தில் நான் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு ஹீரோவும், உங்களுக்காவது வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துருச்சு, இப்போ நீங்கள் பண்ண அந்த கூத்துனால எனக்கு பல மில்லியன் கையை விட்டு நிலவிடுச்சு தெரியுமா, இந்த ப்ராஜெக்ட் போஸ்ட்பான் ஆனதே எனக்கு வந்து பட்ஜெட்டில் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எவ்வளோ தூரம் பேசினாலும் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை சைன் பண்ணி சீக்கிரம் எனக்கு கொடுங்க, இதுக்கும் மேலே நீங்கள் சைன் பண்ணலை அப்படின்னா இந்த லேண்டை நான் இப்போவே எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த அங்கிளோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட தயக்காமல் அப்படியே அவன் காலில் விழுந்துடுறாரு, எனக்கு எப்படியாவது டைம் கொடுப்பா, எனக்கு இந்த 3 மாதம் பத்தாது, கொஞ்சமாவது பாவம் பாருப்பா, உன்னோட வயசில் பெரியவன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும், உங்களை பற்றி பாவப்பட்டதுனாலையும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுனாலையும் தான் இந்த 3 மாதமே நான் வந்துட்டு ரொம்ப கெஞ்சி யோசித்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸோ இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவரோ வந்துட்டு பயங்கரமாக கெஞ்சுறாரு, அவரோட வயசெல்லாம் மறந்து போய். ஆனாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு இதிலே ஏகப்பட்ட லாஸ், என் மன நிம்மதிக்காக தான் நான் இவ்வளோ டைம் கொடுத்து இங்கே வந்தேன், இதுக்கும் மேலே உங்களுக்கு முடியாதுன்னா பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட தூக்கி போட்டுட்டு வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறமா அவன் கிளம்புற சமயத்தில் தான் அவன் பாக்கெட்டில் அந்த ரிங் வந்து மிஸ் ஆகிறத கவனிக்கிறான். இங்கே தான் நான் வச்சிருந்தேன், எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வழியிலே திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகி தேடிட்டு ஓடிட்டு இருக்கான். இவன் ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவனோட கல்யாணமே அடுத்த நாள் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ஆசையாக பார்த்து வாங்கின ரிங் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஓட்ட விட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அங்கே ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக அவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ரிங்கை வந்து பார்க்குறா. ஸோ அந்த ரிங் அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக கை வைக்க, நம்ம ஹீரோ அங்கேருந்து கத்திக்கிட்டே வரான், உன்னோட கையெல்லாம் அந்த ரிங்கில் வச்சிடாத, அது எனக்கு சொந்தமானது, அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இது உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நக்கலாக கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் என்னோட தான், அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனும் கொடுக்குற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட விளையாட்டு காட்டுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. இந்த ரிங்கு உனக்கு முக்கியமானது இல்லை, இந்த ரிங்கு உனக்கு வேணும்னா எங்கள் லேண்டை எங்கள் கிட்டே கொடுத்துடணும், இந்த பேரம் பேசுறது டைம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ன உடனே, என்னையே மிரட்டுறியா நீனு, அவ்வளோ பெரிய ஆளா நீனு அப்படின்னு சொல்லவும், உனக்கு என்ன பிரச்சனை, இந்த ரிங் வந்துட்டு ஈஸியாக வாங்கிட முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, மரியாதை அதை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிரிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் இந்த லேண்டை பற்றி உனக்கு எப்படி அக்கறை இல்லையோ அதே மாதிரி இந்த ரிங்கை பற்றி எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லி பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. 2 பேருமா சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ரிங்கோட சேர்ந்து அப்படியே தண்ணிக்குள்ளே விழுகிறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம்
2 பேரும் ஸ்விம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கையில் அந்த ரிங் பாக்ஸ் இருக்குது. ஆனால் உள்ள ரிங்கு காணும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கோவம் வருது. நம்ம ஹீரோயின் கிட்ட கத்துறான், அந்த ரிங்கோட வேல்யூ உனக்கு தெரியுமா அப்படின்ன உடனே, இந்த லேண்டோட வேல்யூ உனக்கு தெரியல, அந்த ரிங்கை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாத, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லாதது தான் அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோ கோவப்பட்டு கை உங்குறான். அப்போ தான் கரெக்டாக அங்கே அந்த வில்லேஜ் ஹெட் அங்கிள் வராரு. இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க, நான் நீங்கள் கேட்ட மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், இந்தாப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினோ என்ன அக்ரிமெண்ட்டு, புதுசாக என்னத்தை சைன் பண்ணி தொலைச்சிங்க, என்ன படிச்சிங்க, எங்கள்கிட்டலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ கத்திட்டு இருக்க. ஹீரோவும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்து தானே சைன் பண்ணீங்க, சரி என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான். சைன் பண்ண இந்த டாக்குமெண்ட் காப்பியை என்னோட டீமுக்கு அனுப்பிட்டு, அதே மாதிரியே இப்போ நம்ம 2 பேரும் எடுத்துக்கக்கூடிய இந்த செல்ஃபியை மீடியாவுக்கு நான் அனுப்ப போகிறேன், நமக்குள்ள எந்த கிளாஷும் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் கிட்ட சொல்ல, என்னவா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு கடுப்பு ஏறிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ 3 months டைம் கொடுத்தது அவளுக்கு தெரியாது இல்லையா, அதனால திரும்ப ஹீரோ மேலே பாஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ தான் அந்த அங்கிளோ, இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நம்ம ஊர் நல்லதுக்காக நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவரோ. அப்புறம் ஹீரோவை பார்த்து, நம்ம பேசின மாதிரி இந்த காசை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலக ஹீரோயினோ சம காண்டில் அந்த அங்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறா. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப வந்துட்டு அவனோட ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறீங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாரு, அவன் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக வரல, நம்மளுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்கான் நம்மளுடைய டெப்டெல்லாம் பே பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே 3 மாதத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அவன் எதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அவளும், அவன் சொன்ன டைம் வந்துட்டு எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு, அந்த டைமில் நம்மளுக்கு பணம் கொடுக்க முடியுதோ இல்லையோ, ஆனால் நம்மளால் வேற ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து யோசிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேரம் பேசி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக 3 மாதம் கிடைச்சதே ஏதாவது பார்த்துக்கலாமேன்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஹீரோயினோ, நீங்கள் எப்போ பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுங்க, அவன் உங்களை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்தவன், அவன் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லை, அவங்க சொல்ல சைன் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. அப்போ தான் அங்கே அங்கிள் உண்மையை சொல்கிறாரு, அவன் என்னை தள்ளிலாம் விடலமா, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், நான் தான் அவனை வந்துட்டு கை ஓங்கி அவன் சட்டையை பிடிக்கிறதுக்கு வந்தேன், அவன் அதை தடுக்க போய் தான் என் கையை தட்டுனான், நான் தான் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துட்டேன், மற்றபடி அவன் என்னை தள்ளிலாம் விடலை அப்படிங்கவும் நம்ம ஹீரோயினுக்கோ அப்போ தான் விஷயமே புரியுது. ஸோ இங்கே நம்ம ஹீரோவும் ரிங்கு கிடைக்காம வருத்தத்தில் அப்படியே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, இந்த வேலை முடிஞ்சிடுச்சு, எனக்கு பிளேன் டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். கூடவே வந்துட்டு ரிங் மிஸ் ஆகிடுச்சுங்கிற விஷயத்தையும் சொல்லி, இதே ரிங்கு வந்துட்டு எனக்கு திரும்ப ஆர்டர் பண்ணு, நாளைக்கு வெட்டிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டும், என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி ரிங்கை தொலைச்சு சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் சொன்னதை செய், எனக்கே செம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே அந்த ஃப்ரெண்டும் வந்து புலம்பிட்டு இருக்கான், இவன் ஏன் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கான், ரிங்குன்னு சூஸ் பண்ணக்கூடிய ரிங்கை போய் தொலைச்சிட்டு இன்னொன்று ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த அங்கிள் கிட்ட பேசினதுக்கப்புறமா அவங்க அம்மா ஊர்க்காரங்க எல்லாரையுமே விலக்கி விட்டுட்டு வேகமாக வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே குதிக்கிறா. எல்லாரும் பார்த்து பயந்துடுறாங்க, கத்துறாங்க. கடைசியில் பார்த்தா அவள் தண்ணிக்குள்ளே இருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வெளியில் வரப்போ ஹீரோவுடைய ரிங்கு கையில் இருக்குது. இதை தேடுறதுக்காக தான் உள்ளே போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை தான் வந்துட்டு ஹீரோவே வித்துட சொல்லிட்டான், நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான்ல அப்படின்னு ஊருக்காரங்களாம் வந்து வித்துட்டு பங்கு போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும், அவன் ஏதோ பிச்சை போட்ட மாதிரி போட்டு போயிருக்கான், நீங்கள்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளோ தூரம் வக்கனையாக பேசிட்டு போனனால தான் அவன் மூஞ்சில் இதை விட்டு எறியணும்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன், அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், நான் உடனே வந்து ஷார்ட்கட்டில் போய் அவனை மடக்கி இந்த ரிங்கை அவன் மூஞ்சில் தூக்கி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்ட எடுக்கிறா. நம்ம ஹீரோவும் டிரைவ் பண்ணி வந்துட்டே இருக்கும் போது அங்கே ரோட்டில் ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கத்துறதை பார்க்குறான். ஸோ பக்கத்தில் வந்துட்டு அவன் போகிறான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆளு திடீர்னு வந்துட்டு ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து இவனை வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்காக எடுக்கிறான். அவன் அடிக்கிறதுக்காக கை வாங்குற சமயத்தில் தான் அங்கே ஒரு கார் ஃபுல்லாக ரவுடிஸ் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவை எல்லாருமா சேர்ந்து கிட்னாப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாரோடையும் சேர்ந்து சண்டை போடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனால் தாக்கு பிடிக்க முடியல, நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க காட்டு பகுதிக்குள்ளே ஓடி போயிடுறான். ஹீரோ பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தங்கிட்ட மட்டும் மாட்டிக்கிறான். அவனும் நம்ம ஹீரோவை வேகமாக பிடிச்சி தூக்கி போடுறான். அந்த சமயத்தில் ஹீரோவோட தலையில் அடிபட்டுருது. ஹீரோவும் தலைவலி தாங்காமல் சண்டையும் போட முடியாமல் அங்கிருந்து வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் தலையில் கை வச்சுக்கிட்டே ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஓடி ஒரு வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்துடுறான். அப்படா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமூச்சு விடுறதுக்குள்ளே பார்த்தோன்னா அங்கே வரக்கூடிய ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் சேர்ந்து காரால் அவனை இடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அவன் யார் ஆக்சிடென்ட் பண்ணான்னு பார்க்கல, ஆனால் கார் இடிச்சது மட்டும் அவனுக்கு தெரியுது. திரும்ப போய் தலையில் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். ஸோ அங்கே ஹீரோ தான் அடிச்சு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் பார்க்குறாங்க. ஹீரோட இருக்கானா செத்தானான்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனோட பாடியை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ரிங்கு கொடுக்கறதுக்காக வரும்போது வேற ஒரு வண்டி எதிரில் வேகமாக வர அவளோ சடன் பிரேக் போடுறா. ரிங்கு கீழே விழுந்துருது. ரிங்கு அவள் விழுந்து எடுக்கிறதுக்குள்ள அவளுடைய ஊர் எனிமி, அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்து எனிமி யார் வந்து அழகாக இருக்காங்கன்னு போட்டி போடக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இவன் வந்து ஒரு காமெடி பீஸ் தான். அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறா. பார்த்துட்டு அவகிட்ட வந்துட்டு வெறுப்பேற்றி பேசிகிட்டு இருந்தாலும் அவளோட கவனம் ஃபுல்லாக ஹீரோயினோட கையில் இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் ரிங் மேலே தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இவகிட்ட இப்படி இந்த ரிங்கு வந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோட பார்வையை நோட் பண்ணாமல் இந்த பக்கமாக அந்த ரிங்கை சேவ் பண்ணிவிட்டு அவங்க
அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரவும் உடனே வீட்டுக்கு ஓடி போறா. அங்க இருக்கக்கூடிய ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காக அவளோட தம்பி தான் சொல்றாங்க, அம்மா தான் அவனை அடிச்சு தூக்கிட்டாங்க, தலையில அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அப்படியே தலையை பிடிச்சிட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாம இங்கே எது கூட்டு வந்தீங்க, நானே டாக்டரா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்க அவங்க அம்மாவோ நீ டாக்டர் இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனை பார்த்தோன்னே நான் வேகமாலாம் தூக்கல, ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு தான் வண்டி போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினோ ஐயோ இவனை பத்தி யோசிச்சிங்களா, இவன் எந்திரிச்ச உடனே நம்ம மேலே தானே பழி போடுவான், நீங்க தான் இடிச்சிங்கன்னு தெரிஞ்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொலை முயற்சி பண்றதுக்காக தானே பார்த்தோன்னு சொல்லுவான், இப்போ போலீஸ்கிட்ட போனா பிரச்சனை ஆயிடுமே, அதுவும் இல்லாம வந்துட்டு டாக்டர்கிட்ட போனாலும் பிரச்சனை ஆயிடுமே, டாக்டரும் போலீஸை தானே கூப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அங்க போலீஸ் சைரன் சவுண்டு கேட்குது. உடனே இவனை தூக்குங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறைச்சு வைக்க பாக்குறாங்க. போலீஸை கூட்டு வருது யாருன்னா அந்த ரோட்ல பார்த்தாங்களே நம்ம ஹீரோயினோடைய எனிமி ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணு தான் அங்க வந்திருக்கா. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட ஒரு திருட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவ தம்பி கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்க ஹீரோயினோட அம்மாவும் நான் போய் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீ இவனை பார்த்துக்கோ வெளியில வர விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன சொல்லி இழுத்துட்டு வந்திருக்கானா ஹீரோயின் வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ரிங்கை யார்கிட்டயோ இருந்து திருடிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த ரிங்கை வந்துட்டு கேட்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஹீரோவும் கண் விழிக்கிறதுக்காக அப்படியே லைட்டாக முணங்க ஆரம்பிக்க ஹீரோயினும் அவனை பாட்டு பாடி தூங்க வச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறமா அவன் அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இங்கே பார்த்தோன்னா ஹீரோயினுடைய தம்பியும் அம்மாவும் சேர்ந்து எங்கள் அக்கா திருடிலாம் கிடையாது, இவ தேவையில்லாமல் வளரிட்டு இருக்கா, எங்கள் அக்காக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினோடைய சவுண்டு கேட்டுட்டு அந்த பொண்ணு போலீஸை பாத்ரூம்க்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. பாத்ரூமில் என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு தான் இருப்பாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, அவள் என் பொண்ணு குளிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவும் தம்பியும் சேர்ந்து ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அப்படியே வெளியில் வரா பாதி குளிச்ச மாதிரி. அப்போ வந்துட்டு எல்லாரும் ஏமாத்திட்டோன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது தான் மற்றவங்கள நோட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் வந்த அவசரத்தில் பேண்ட்டையும் ஷூவையும் கூட கழட்டாமல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோ விடாமல் பேண்ட் போட்டுக்கிட்டே வா குளிப்ப, மரியாதையாக என்கிட்ட நடிக்காத வெளியில் வா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தரத்தரன்னு எடுத்துகிட்டு வர அப்புறம் நம்ம ஹீரோயினோ வாக்குவாதம் பண்ணுறா. அதுக்கப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பாக்கெட்லேருந்து அந்த ரிங் எடுத்து இதை பற்றி தானே பேசிட்டு இருக்க அப்படின்னு உடனே இவ தான் திருடிட்டா பாருங்க, ப்ரூஃபோட நம்ம பிடிச்சிட்டோம், போலீஸ் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோ இதோட ஓனர் வந்துட்டு கீழே போட்டுட்டாங்க, நான் அதை கொடுக்கலான்னு சொல்லி தான் திரும்ப எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஊர்க்காரங்கெல்லாம் வராங்க. அது வரைக்கும் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தவங்களோ நம்ம ஹீரோயின் சொல்றது கரெக்டு தான், ஒரு பையன் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டான், இவ தான் வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கா, அந்த பையனை தான் இப்போ தேடிட்டு இருக்கா அப்படின்னு உடனே போலீஸும் இப்போ இந்த பொண்ணு உங்கள் மேலே தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நீங்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. போலீஸ்க்கு பாய் காட்டி அங்கே அனுப்பி வச்சுட்டு இவங்க தலையை திருப்புறதுக்குள்ள நம்ம ஹீரோ தலையை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு வரா. ஐயையோ இவனுங்க இன்னும் வண்டியில் கூட ஏறலையே, அதுக்குள்ளே இவன் வந்துட்டானேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி போயிட்டு பேச விடாமல் வாயை பொத்தி அப்படியே பேக்கில் தள்ளிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ திடீர்னு தலை சுற்றி அப்படியே அவன் மேலே விழுந்து ஒரு கிஸ்ஸை அடிச்சிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிட ஹீரோவும் கண்மிழிச்சதுக்கு அப்புறமா முதல்ல எல்லாரையும் பார்த்த உடனே நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்குறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னடா இவ்வளோ நாள் வந்துட்டு எங்கள் எல்லாரையும் உசுரை வாங்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு புரியல அப்படின்ன உடனே நீ இவ்வளோ நேரம் வந்து மயக்கத்தில் இருந்தல அதனால உனக்கு புரியல போல, நீ எதுக்காக பாத்ரூமில் இருந்தேன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ எனக்கு சத்தியமாக தெரியல நான் யாரு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்னம்மா ஓவராக நடிச்சிட்டு இருக்கான், எல்லா படத்துலையும் இதை தானம்மா காட்டுவாங்க, இப்போ எதுக்கு இவன் நடிக்கிறான்னு தெரியலையே, ஒருவேளை நடிச்சுக்கிட்டே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் அங்கே பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நான் யாரு நான் விடாமல் அதையே சொல்லிட்டு இருக்க, நான் எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க தெரியாமல் தான் உன் மேலே இடிச்சிட்டாங்க, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு உனக்கு இன்ஜுரிஸ்க்கு ஆகிற செலவெல்லாம் பார்த்துக்கிறேன், முதல்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வர நிறுத்துங்க உங்கள் அம்மா இடிச்சிட்டாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஏன் ஞாபகம் இல்லை, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் ஜோக் பண்ணுறதை நிறுத்துறா, இல்லைனா சாவடிச்சிருவேன் அப்படிங்கிறா, எங்களை திட்ட தானே போகிற அதுக்கு இப்பே திட்டு, யாருக்கு முன்னாடி கூப்பிட்டு திட்டணுமோ திட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சொல்ல நான் ஏன் உங்களை திட்டணும், நீங்கள் தானே என்னை பத்திரமா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்கும் புரியுது தலையில் அடிப்பட்டு அவன் ஞாபகம் மறதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம வந்து காரை வச்சு வேகமாக அடிக்கலையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அவன் போய் பொதுக்குன்னு விழுந்தது எனக்கே சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி சொல்லிட்டு இருக்கான். அவனோட அம்மாவும் உடனே அவனுக்கு தான் எல்லாம் மறந்து போயிடுச்சுல எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினோ என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க, கொஞ்சமாவது வந்துட்டு அறிவா இருங்கம்மா, இந்த மாதிரி நம்ம குரூயலாலாம் இருக்கக்கூடாது, அவன் கெட்டவன் தான் அதுக்குன்னு ஞாபகம் இல்லாத ஒருத்தனை எங்கேயாவது கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னோடனே இவன் தான் நம்மளுக்கு வந்து அன்லக்கே, இவன் வந்ததுலேருந்து தான் நம்ம வில்லேஜில் எல்லாமே தலைகீழா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோ வந்துட்டு அவனை என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்றா. ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த பக்கம் அவனை காணும், அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோடைய ஹவுஸ் கீப்பர் என்ன சொல்றாருன்னா ஹீரோடைய மொபைல்ல வந்து ஒரு ட்ராக்கர் இருக்கு,
இருக்குது. ஸோ ஹீரோ வந்து எனக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்க சொன்னான்னு சொல்லிட்டு அவனுடைய கார் வந்து அந்த ஊர் எல்லை பகுதியில் தான் நிற்கிதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவன் அப்போவே அங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னானே, டிக்கெட்ஸ் கூட புக் பண்ண சொன்னானே, இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ன உடனே தெரியல. ஆனால் அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது, அவன் எங்கேயுமே நகராமல் இருக்கான், இந்த ட்ராக்கர் வந்து கரெக்டானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கும் மேலே நான் இங்கே இருக்கிறது சரி இருக்காது, நாளைக்கு வெட்டிங்கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோ நான் நேரில் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஹீரோவை தேடி கிளம்புறான். ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அங்கே என்னன்னா ஹீரோவுடைய பேர் வந்துட்டு நாம் டம்னு ஏதோ ஒரு போய் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ அவனும் விடாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அவன் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய தூரத்தை சொந்தம் தான் நம்ம ஹீரோனும். இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தான். அப்போ அவனுக்கு திடீர்னு ஏதோ தலையில் அடிபட்டுருச்சு. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டானவெல்லாம் கிடையாது, அதனால அவனுக்கு வந்து பாத்ரூமில் விழுந்து தான் தலையில் அடிபட்டுருச்சு. இப்போ இவங்க எல்லாரும் அவனை பாத்ரூம்ல இருந்து தான் கண்டுபிடிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. திரும்ப அவன் மயங்கி விழுந்துட்டதுனால தான் அங்கே ஹாலில் ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க அப்படின்னு என்னென்னவோ கதை அளந்து விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் விடாமல் வந்துட்டு கரெக்டான கேள்வியாக கேட்டுட்டு இருக்கான். வயசு என்னன்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோனும் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறா. நான் அவன் தூரத்து சொந்தம்னு சொன்னேன், என் வயசு கூட உனக்கு தெரியாது அப்படின்ன உடனே, ஏன்னா நீ தான் எங்களுக்கு தூரத்து சொந்தமாச்சு, அதனால தான் எங்களுக்கு தெரியல அப்படின்ன உடனே, சரி தூரத்து சொந்தம் தானே, இத்தனை வருஷம் இல்லாமல் நான் ஏன் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன், நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ல இல்லைனா நீங்கள் எதுக்காக என்ன இங்கே வீட்டுக்குள்ளே தங்க விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு வந்தான்னு உனக்கு தானே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. இவன் என்ன மண்டையில் அடிப்பட்டாலும் கரெக்டான கேள்வியாக கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவன் ஃபேமிலியும் சேர்ந்து பயங்கரமாக வந்துட்டு காமெடி வேறு பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு நீ ஊருக்கு திரும்பி போ, தலையில் அடிப்பட்டது தான் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போன உடனே டாக்டரை செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு முதல்ல குழி, என்ன ரொம்ப டர்ட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அவனும் சரின்ட்டு அங்கே கிளம்புறான். ஸோ ஹீரோ திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வந்துட்டு அங்கே குளிக்க போகும்போது அவனோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கோடைய பாக்ஸை பார்க்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், ரிங்கு காணும். இது என்னது, புதுசாக ஒரு பெட்டி மட்டும் இருக்குது, உள்ள ரிங்கு காணும், நான் இதெல்லாம் வச்சுருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இங்கே ஹீரோயினும் அந்த ரிங்கை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளோட தம்பியோ அந்த ரிங்கை விற்க சொல்ல, சத்தியமாக அதை விற்க மாட்டேன், இது வந்து ரொம்ப தவறான விஷயம், அவன்கிட்ட இதை திருப்பி கொடுத்து தான் ஆகணும், அவன் நம்மளுக்கு பிச்சை போட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்ன உடனே, இதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் என்ன சீட் பண்ணி தானே சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இப்போ இது நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு, அவனும் இந்த ரிங்கை பற்றி கேட்க மாட்டான்ல அப்படின்னு அவன் தம்பி சொல்லிட்டு இருக்கப்ப, அவன் முடியவே முடியாது, இது அவன்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அவனோட ஃபியான்சேவும் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, ஹீரோ எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், நாளைக்கு வெட்டிங் இருக்குது, அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீயாவது அவனுக்கு ஏதாவது சொல்லி புரிய வச்சியா அப்படின்ன உடனே அவன் வந்து இவகிட்ட உண்மையை சொல்லாமல் சமாளிக்கிறான். இன்னைக்கு பேக் டு பேக் வந்துட்டு பயங்கரமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வெட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒரு தடவை கூட எனக்கு திருப்பி கால் பண்ணவே இல்லை, வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ்லையும் கலந்துக்கல, வெட்டிங்க்கு மட்டும் அவன் லேட்டாக வந்தால் சத்தியமாக வந்துட்டு அவனோட கம்பெனியை நான் எரிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறா. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவன் வந்து சீக்கிரட்டாக தேடிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் போலீஸ் கிட்ட இருந்து அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ஹீரோவுடைய காரை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கார் வந்துட்டு ஒரு இடத்துல போய் முட்டிட்டு நிற்க, அங்கே சர்ச் பண்ணக்கூடிய போலீஸும் ஹீரோவுடைய ஃபோனை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோடதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இது அவனோட ஃபோன் தான், என்னாச்சு ஏதாவது ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்க, ஆக்சிடென்ட்டா இல்லை வேறு ஏதாவது கேஸானு எங்களுக்கு தெரியலை, நாங்கள் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், இப்போதைக்கு இந்த ஃபோன் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அதை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டும் இந்த விஷயம் வந்துட்டு நம்மளை தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம், மீடியாவுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது, அது எங்களோட ரெப்புடேஷனை பாதிக்கும், நம்ம அப்படியே தேடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு அவனும் ஹீரோவோட ஃபோட்டோவை காட்டி அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் சுற்றி வந்து தேடிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த ஆளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அவனும் விடாமல் வந்துட்டு தேடிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினோட தம்பியும் வந்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அப்போ ஹீரோ அங்கே வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து நிற்க, அவனை திடீர்னு கிட்ட பார்த்த உடனே அவன் கையில் இருக்கக்கூடிய காஃபியை வந்து அவன் மேலே தெரியாமல் ஊற்றி விட்டுறான். அவன் முகத்தில் காஃபி பட்ட உடனே ஹீரோ வந்துட்டு அலறி துடிச்சிட்டு இருக்க, ஐயோ தொடக்க துணி வேணுமேன்னு சொல்லிட்டு இடுப்பில் கட்டியிருக்க துணியவே கழட்டி இதை வச்சு முகத்தை தொடன்னு சொல்லி அந்த தம்பி வந்து கொடுத்துட்றான். இது தெரியாமல் நம்ம ஹீரோவும் முகத்தை தொடச்சிக்கிட்டு அப்படியே நிற்க, அப்போ தான் அந்த தம்பியும் நம்ம ஹீரோவை மேலும் கிளியும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அவன் ஷாக்கில் கத்துன உடனே அவங்க அம்மாவும் எதுக்குடா கத்துறேன்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அவங்க அம்மா மேலே காஃபியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு துணின்னு ஹீரோ கையில் இருக்கிற துணியை பிடிங்கி அவங்க அம்மா கிட்டேயும் கொடுத்துட்றான். அவங்க அம்மாவும் இது என்னடா துணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அவங்களும் மொத்தமாக பார்த்துடுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோவும் முகம் எரியுதுன்னு கத்திக்கிட்டே இருக்க, என்னோட அம்மாவும் தம்பியும் அங்கேருந்து கத்திக்கிட்டே எஸ்கேப் ஆக ஹீரோயினும் கரெக்டாக வந்துட்டு ஹீரோவை பார்க்குறான். ஸோ அங்கே இங்கே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்
ஆக்ஷன் எல்லாத்தையுமே தூரமாக காரில் இருந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே ஹீரோயினும் வந்துட்டு நீ ஏன்டா இப்படி நிற்கிற, அசிங்கமா இல்லையா அவனுக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துக்க, நம்ம ஹீரோவும் ஏன் எனக்கு கண்ணு எரியுது, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு துணியை கொண்டு வந்து அந்த அவன் சமாளிச்சுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினோட தம்பி அவங்க அம்மா போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, என்னடா வேலை பண்ண காலங்காத்தலன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பி போயிட இந்த பக்கமாக ரவுடிஸ் வந்துட்டு, அதாவது ஹீரோவை கிட்னாப் பண்ணுறதுக்காக வந்தாங்கல்ல, அந்த ரவுடிஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க பாஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் தேடிட்டோம், ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பாஸ் என்ன சொல்கிறான்னா, அவனை வேற யாராவது காப்பாற்றி ஒரு வேளை வீட்டில் வச்சிருந்திருப்பாங்க, அவன் இல்லாமல் நீங்கள் யாரும் திரும்பி வரவே கூடாது, எத்தனை நாள் ஆனாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி கையோட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் இங்கே கை காலெல்லாம் வந்து வெந்து போய் ஹீரோயினோட அம்மாவும் அப்புறம் நம்ம ஹீரோவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மெடிசன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து ஒரே ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா முழுசாக பார்த்துட்டா இல்லையா. ஸோ அதை யோசிச்சு அப்போ தான் அங்கே ஹீரோயினோட தம்பியும் எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது நீ சமைக்க தருவியா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் ஷாக்காக, ஹீரோவும் நான் செய்வேன் பாருங்க அப்படின்ட்டு வேகமாக எழுந்திரிக்கிறான். அப்பயும் அவன் ட்ரெஸ்ஸு கலர போக எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சிடறான். ஹீரோயினும் அவன் போன டைரக்ஷன்லேயே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்க, அதை கரெக்டாக அவளோட தம்பியும் அவங்க அம்மாவும் நோட் பண்ணிக்கிட்டு, நீ எதுக்காக தனியாக சிரிச்சிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ ஒன்றுமே இல்லைம்மா நான் சிரிக்கவே இல்லை, உங்களுக்குலாம் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க, எல்லாரும் எதுக்காக என்ன இப்படி ஷாக்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு முன்னாடி நான் என்ன ரொம்ப மோசமாக இருந்தேன், இதெல்லாம் செய்ய மாட்டேறான் அப்படின்ன உடனே எல்லாரும் வந்துட்டு ஆளாளுக்கு அவனை பற்றி பேடாக சொல்கிறாங்க. அவன் ரொம்ப செல்ஃபிஷு, அரகண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே மோசமானவன், க்ரூயலானவன் அப்படிலாம் சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் என் சாரி எனக்கு எதுவுமே ஞாபகமாக இல்லை, உங்கள்கிட்டலாம் தப்பாக நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ என்ன சாப்பாடு அக்கறையாக சமைச்சிருக்கியே, உள்ளே ஏதாவது விஷம் கலந்து வச்சிருக்கியா எங்கள் எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு உங்கள் எல்லாரையும் பழி வாங்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கைமாறு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோமா அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவும் ஷாக்கில் கேட்க, ஆமாம் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறீங்க, மெடிசன் போட்டு விடுறீங்க, அது எல்லாத்துக்கும் நான் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினோ சத்தியமாக எதுவும் கலக்கல இல்லை அப்படிங்கிறா. இருங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்போ தான் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லிட்டு அவனே முதல்ல சாப்பிடவும் செய்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோ சீக்கிரம் கிளம்புன்னு அவனை சொல்லி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு வரா. தெரியாமல் இருக்கக்கூடிய அவன்கிட்ட இப்போ வந்து வழி சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. இங்கேருந்து ஒரு லோக்கல் பஸ் வரும், அதுலேருந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் போயிடு, பெரிய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பேங்காக் பஸ் ஏறிக்கோ, அங்கே போனதுக்கப்புறம் ஒரு டாக்டரை போய் பாரு, அந்த பேங்காக்ல நீ யாரை கேட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆஃபீஸ் உட்பட எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி விடுறா. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து என்னை பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் விசாரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவனும் அவளை பார்த்து அது கூடவே வந்து சாரியும், ஏன்னா வந்துட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல அப்படின்னு சொல்ல, முதல்ல அங்கே போனோடனே டாக்டரை பார்க்க மறந்துடாத, தலையில் அடிபட்டுருக்கு கவனமாயிரு அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு வந்து இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பெல்ட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லாமல் இருக்கா. கூடவே அவன்கிட்ட இனி எங்கேருந்து வந்தேன்னு யார்ட்டையும் சொல்லிட மாட்டேல்ல அப்படின்ன உடனே புரியுது சொல்ல மாட்டேன், சொன்னால் வந்துட்டு நீங்கள் தான் ஏதாவது என்ன பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் நினச்சிப்பாங்கன்னு தானே சொல்கிறேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பாத்ரூமில் விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட ஊரில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம திரும்ப சந்திக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறத காதில் வாங்காமல் இவர் ரிப்பீட் அடிக்கிறான். ஹீரோயினோ அப்பா தொல்லை விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ஹீரோவும் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் சொன்ன அதே டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப சொல்லி தனக்குள்ளே வந்து மைண்டில் ஓட்டிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ ஹீரோவோட கல்யாண நாளே வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து ஹீரோ வராததுனால அவனோட ஃபியான்ஸே ரொம்ப பிரேக் ஆகி போயிடுறா, உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு சமாதானப்படுத்துறதுக்காக வர பல்லார்னு ஒன்று விடுறா. அவனும் வந்து ஷாக் ஆகிட, அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கு, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும், எதுக்காக தான் உண்மையை மறைச்சு அப்படின்னு உடனே உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் முழுசாக தெரியாது, ஆனால் அவன் இங்கே வராததுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும், எனக்கு தெரியும், நீ மீடியாவுக்கு வந்து எந்த விஷயமும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், ஆனால் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கவும் நான் அப்போ அந்த ஃப்ரெண்டும் சொல்கிறான், நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை ட்ரை பண்ணிட்டேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ கண்டிப்பாக உன்னோட பெஸ்ட்டை பண்ணியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என்கிட்டயும் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, போலீஸ்கிட்ட சீக்கிரட்டிவாக சொல்லி தேட சொல்லிட்டேன், அவனோட காரும் ஃபோனும் தான் இப்போ கிடச்சிருக்கு, அவன் இன்னும் கிடைக்கல, நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் அந்த ஊரில் சுற்றி வந்து அவன் எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லி தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல, என்ன நடந்துச்சுன்னு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அவளோ வந்துட்டு அவன் அங்கே இல்லைனா யாராவது அவனை காப்பாற்றி வீட்டில் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்துட்டு அவனுக்கு இன்னும் கிடைக்கலையா இருக்கணும், நம்ம வந்து இன்னும் நல்லா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஃப்ரெண்டும் கண்டிப்பாக நான் அவனை தேடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ இருந்திருக்க இத்தனை வருஷமா, அதனால நானும் சரி ஹீரோவும் சரி உனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டேன், தொல்லை விழுஞ்சுது அப்படின்னு சொல்ல, அந்த ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விட்டா அங்கே அவளோட ரிங் இருக்குது. ஸோ ஹீரோ கிட்ட இந்த ரிங்கை கொடுக்க மறந்துட்டோம்
வித்துட்டோமே, திரும்ப இது என்ன புதுசாக இருக்குது இந்த கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மாவோ வித்துடலாங்கிறாங்க. அப்போ தான் அவளோட தம்பியும் இதை வந்துட்டு நீ கதையெல்லாம் கேட்டது இல்லையா, திடீர்னு ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க எந்த விஷயத்து மேலே ஆசையாக இருந்தாங்களோ அதுக்குள்ளே பேயா வந்து பழி வாங்குவாங்கல்ல. இப்போ அவனோட ரிங் இங்கே இருக்கனால அவன் செத்து போயிட்டா, அவன் நம்மளை தானே வந்து பழி வாங்க வருவான், அதில் யாரை முதல்ல கொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கதையில சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் வந்துட்டு கரண்ட் போனோடனே பயந்து அலறாங்க. கரண்ட் தான் போயிருக்கான், அவன்லாம் ஒன்றும் சாகலை, அவனை பஸ் ஸ்டாண்டில் தானே விட்டுருக்கான், எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவள் தம்பியே திட்டிட்டு இருக்கா. அப்போ தான் திடீர்னு சத்தம் கேட்குது கீழே. ஸோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு 3 பேர் பயந்துட்டு பேய் கதெல்லாம் வேற கேட்டதுனால அப்படியே நடுங்கிக்கிட்டே போக மின்னலும் இடியுமா இருந்துட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்து நிற்கிறான். ஹீரோட ஃபேஸை பார்த்தோன்னே ஐயோ சொன்ன மாதிரியே பேய் வந்துருச்சு, இந்த எந்த நேரத்துலையும் வாய வச்சானுன்னு சொல்லிட்டு 3 பேரும் பயந்து அலறி துடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் தான் வந்தேன், ஆனால் ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஓட்டம் எடுக்க, ஐய பேய் இங்கே ரெஸ்ட் ரூம் போச்சு, அப்போ இவன் மனுஷன்தான், இவன் எதுக்கு இங்கே வந்தான், எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிச்சுட்டு இருக்கும் போது தான் அங்கே இன்னொருத்தர் வராரு. ஏமா ஒருத்தனை ஊருக்கு அனுப்பி விட்றீங்கன்னா அவன்கிட்ட காசு கொடுக்கணும்னு கூட யோசிக்க மாட்டீங்க, காசு இல்லாமல் ஒருத்தனை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்களை திட்ட ஆரம்பிக்க, ஐயோ நீங்கள் யார் அப்படின்ன உடனே நான் தான் அவனை சேஃபாக உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு கொண்டு வந்து விட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னோடனே, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாமா, இவன் சாப்பிட்டது, இவனை கூப்பிட்டு வந்ததுக்கு கேபு காசு, அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் வாங்கின மாத்திரைக்கு காசு, அது எல்லாத்தையும் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னது காசா, அவன்கிட்ட தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல, அவன்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அம்மா கிட்ட காசு இருக்குன்னு சொல்லியிருக்கான், அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறேன் தானே எனக்கு கூப்பிட்டு வந்தான், இந்தாங்க அவன் வாங்கின சாப்பாடு மாத்திரையெல்லாம் அப்படின்ன உடனே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோனு கேட்க அவரும் ஒரு பெரிய தொகை சொல்கிறாரு. ஐயோ என்ன இவன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களும் புலம்பிக்கிட்டே காசு எடுத்து அந்த ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா நாங்கள் 1 வாரம் செலவு பண்ணக்கூடிய காசை ஒரே நாளில் செலவு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, ரொம்ப பசிச்சுதா என்ன பண்ணுறேனே தெரில, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அந்த அங்கிள் கூட்டு போன இடத்துல, அதனால நான் மட்டும் சாப்பிடாம எப்படி உங்கள்கிட்ட தானே காசு வாங்க வருவோன்னு சொல்லி உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வேறு ஏதாவது கைமாறு பண்ணட்டா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் தொடப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்தா போய் இந்த வீடை ஃபுல்லாக கூட்டி சுத்தம் பண்ணு அப்படின்ன உடனே, இவ்வளோ இடத்த சுத்தம் பண்ணணுமா, அப்போ கண்டிப்பாக எனக்கு ஏதாவது நோய் வந்துருமே, அவ்வளோ கருமமாக கிடைக்க இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்கள் இது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னேன், போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவனை அனுப்பி விடுறா. அவங்க அம்மாவோ இவனை என்ன பண்ணுறது எப்படி துரத்துறதுன்னு, இன்னைக்கு ஒரு நாள் இவன் இங்கே தங்கட்டும், ஏன்னா இவன் வந்து வெளியில் பார்த்தாலே வில்லேஜ்காரங்கள்ட்ட நம்மளுக்கு தான் கெட்ட பேராக இருக்கும், அதனால இவனை சைலண்டாக இங்கே தங்க வச்சுப்போம், காலையில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் திரும்ப பசிக்குதுன்னு சொல்ல ஹீரோயினும் உனக்கு அது மட்டும் வேலைக்கு நடக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கூடவே வந்துட்டு அவன் ட்ரெஸ் ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுடைய தம்பி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அதை போட்டுட்டு வந்தோடனே விழுந்து சிரிக்கிறான். எனக்கு வேற ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் தான் இருக்குது போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் சாப்பிட உட்காந்ததுக்கு அப்புறமா, இங்கே பாரு உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த ரிங் பாக்ஸு என்னோட பாக்கெட்லேயே இருந்துச்சு, ஆனால் இதுக்குள்ளே ரிங்கை காணும், இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ கரெக்டாக கேட்குறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே முதல்ல சாப்பிட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்த ரிங்கை என்கிட்ட இருக்கனால நான் திருடிட்டேன்லாம் நினச்சிக்காத, இந்த ரிங்கை வந்து நீ தொலைச்சிட்ட, நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு உடனே, நீ திருடுனெல்லாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீ அதான் யோசிச்சிருப்பையோன்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனும் அதை ஊற்று பார்க்குறான். இதென்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரிங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ கரெக்டாக கேட்குறானே அப்படின்னு நம்ம ஹீரோயினும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. ஆனால் இதை பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு கேர்ளோட ரிங்கு மாதிரி இருக்குது, இது யாரோடுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும், அந்த ரிங்கு உன்னோடது, நீ வாங்கி வச்சிருக்கிற, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதுக்கு நான் வந்துட்டு ஒரு முட்டாளு, நான் வந்து ரொம்ப புவரானவன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட எப்படி இவ்வளோ வசதியான ரிங் வந்துச்சு அப்படின்னோடனே ஹீரோயின் சமாளிக்க முடியாமல் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் பொறிஞ்சு தள்ள. அப்போ தான் அவனும் பேசாமல் இதை நான் விற்றுட்டு இந்த காசை உங்கள்கிட்ட கொடுத்துட்டான், அந்த அங்கிளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் எனக்கு தூக்கம் வருது போ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா யோசிக்கிறான். அடிப்படுறதுக்கு முன்னாடி டெவிலாக இருந்தான், இப்போ என்னன்னா இப்படியே பல்ட்டி அடிச்சு மாறி போயிட்டான், இவனை எந்த கேஸில் சேர்க்கறது அப்படின்னு யோசிக்கிறா. இதோட இந்த பாட்டு முடியுது.